சோழதேவி, நீ 2 நாளைக்கு முன்னால சோழ நாட்டின் வீரமிகு மன்னன் ராஜராஜ சோழன் பற்றின கதைய சொல்லணும்னு சொன்னேன். நாம இப்போ செஞ்சுக்கு வெயில் கலங்கின பொழுதுல உன்னோட கதை கேட்கத்தான் காத்து சரி, இருக்கேன். அழகா. ஆளப்போற வழிக்கு நல்ல தோழனும் ஆளரசின் மறைந்த நாயகனும் ஆன ராஜராஜ சோழன் கதையைச் சொல்ல வரும் நேரம் என் மனசு பெருமகிழ்ச்சியுடன் கலங்கி நிற்குது. இது கியோம்பி 985 நடக்கிற கதை. சோழ பேரரசின் புகழை பரப்பிய மன்னன் ராஜராஜ சோழனின் வெற்றிக் கதை. அவர் 10 வயதில் இருந்தபோதே தன்னுடைய தகப்பனார் சுந்தர சோழரின் அரண்மனையில் வீரப்பெருமை கொண்டவனாய் அவர் வளர்ந்தார். தம்முடைய சிறிய வயதில் இப்படி வீரமாக இருந்தாராம். அழகா. ராஜராஜ சோழன் மிகுந்த அறிவுடையவராகவும் வீரசாலியுமானவனாகவும் மாறினார். அவனது மனதில் ஒரே ஒரு கனவு மட்டும்தான், சோழ நாட்டின் சிறப்பை உலகமெங்கும் பரப்ப வேண்டும். ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இருந்தது இல்ல. அவர் மன்னனாக ஏறியபோது சோழ நாடு பல்வேறு பிரச்சனைகளால் சிக்கியிருந்தது. பகைவர்களும் வெளியாட்களும் உள்ளகக் குழப்பமும் நாட்டை ஆக்கிரமித்திருந்தன. இப்படி சிக்கல் நிறைந்த சூழலில் ராஜராஜ சோழன் தனது அரண்மனையில் அமர்ந்து தன்னுடைய பழக்க வழக்கங்களை மறந்துவிட்டு நாட்டை மீட்டெடுக்க முற்படுகிறார். எப்படி அவர் அதை முடிச்சார்? அதுதான் விசேஷம். அழகா. அவர் சிறந்த யோசனைக்காரர். முந்தைய மன்னர்களின் தவறுகளைச் சுட்டிக்காட்டி வெற்றியடைய புதிய வழிகளை அமைத்தார். ஆதலால் அவர் தனது முதல் கட்ட நகர்வாக சிறந்த தளபதிகளை ஒருங்கிணைத்து போர்க்களத்தில் முற்றுப்புள்ளி வைக்கும் முடிவுகளை எடுக்க ஆரம்பித்தார். பல போராட்டங்களில் வெற்றியடைந்த அவர் சோழ நாட்டு எல்லையை விரிவுபடுத்தினார். வெறும் போர் மன்றமே பரவியிருக்கா? இல்லை, அழகா. அவர் வெறும் போர் மன்றமே பரவியிருக்கா? ராஜ சோழன் வெறும் போர்க்களத்திற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர் நாட்டு மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். மிகவும் முக்கியமானது, கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியதுதான். இது அவருடைய ஆட்சி மண்டலத்தின் தலைநகரமாக அமைந்தது. இவ்வாறு தனது ஆட்சியை புதுப்பித்துக் கொண்டவராய் சோழ மன்னன் புகழ் பெற்றார். கொண்ட சோழபுரம், அது குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதில் என்ன விசேஷம்? அது சோழ நாடின் மரியாதையை பிரதிபலிக்கிறது. சோழ நாட்டின் பெருமையை உலகமெங்கும் பரப்பும் உயர்ந்த நகரமாக அது உருவாக்கப்பட்டது. அதிலிருந்தபடி ஒவ்வொரு குடியிருப்பும், ஒவ்வொரு கோவிலும், ஒவ்வொரு நீர்நிலையும் கவனத்துடன் அமைக்கப்பட்டன. கலைகளில், கட்டிடக்கலைகளில், அமைதியில் அது உயர்ந்தது. அவரது கட்டிடக்கலையின் மைல்கல்லான தஞ்சை பெரிய கோயிலையும் இங்கு குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும். இந்த பிரம்மாண்டம் சோழ அரசின் பிரகாசத்தை உலகுக்கு வெளிப்படுத்தியது. மன்னன் சோழன் வெற்றியை எளிதில் பெற்றாரா? வெற்றியை பெறுவது எளிதில்லை. அழகா. ராஜராஜ சோழன் அதற்காக எவ்வளவோ போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. பலர் அவனை எதிர்த்தனர். ஆனால் அவன் மனம் குலையவில்லை. அவன் உறுதியாக இருந்தான். அது மட்டுமல்ல, அவன் தன்னுடைய மக்களுக்கு உண்மையான சேவையாளராக இருந்தான். அவன் வெற்றியாலோ பிரகாசமோ அவனுக்கு மிகுதியில்லை. அவனுக்கு மக்களின் நலமே முதன்மையானது. சரி, தஞ்சை பெரிய கோயில், அதை பற்றி கொஞ்சம் அது சொல்லுங்களேன். சோழனின் பெருமையை எடுத்துக்காட்டும் கலைச்சிற்பம். இராசராச சோழனின் ஆட்சியில் 1003 இதன் கட்டுமானம் தொடங்கப்பட்டது. கோயில் அதன் உயரமும் பரப்பும் பார்க்கும்போது எந்த ஒரு மனிதராலும் இவ்வளவு பெரிய கட்டடம் கட்ட முடியாது என எண்ணத் தோன்றும். ஆனால் அதையும் எளிதில் முடித்தது சோழன். 216 அடி உயரமுடைய இக்கோயில் சோழ மன்னனின் திறமையை உலகுக்கு வெளிப்படுத்தியது. இன்று இந்த கோயில் உலக பாரம்பரிய தளமாக உயர்ந்துள்ளது. அவர் வெற்றியின் முடிவில் எப்படி இருந்தார்? கடைசியாக ராஜராஜ சோழன் மிகப்பெரிய சோழ பேரரசை உருவாக்கியவனாகத் திகழ்ந்தான். தன்னுடைய பிறந்த நாட்டில் வீரமிகு மன்னனாக வாழ்ந்தவனாய் அவன் உயர்ந்தான். சோழனின் அடையாளம் இன்று வரை நம் நாடு முழுவதும் விளங்குகின்றது. நிச்சயமா சோழதேவி, நீ சொன்ன கதையால் என் மனசு நிறைய கற்றுக்கொண்டிருக்குது. இது ராஜராஜ சோழனின் வீரகாவியம். அவரது வீரமும் பெருமையும், மக்களுக்காக அவர் செய்த தொண்டும் நம் மனதில் நிலைத்து நிற்கும்.